தையிட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத கட்டடமான இந்த விகாரை தொடர்பாக பல்வேறுபட்ட பொய்யான செய்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. மக்களினுடைய உணர்வுகளை, காணி உரிமையாளர்களை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பல்வேறுபட்ட கதைகள் கட்டப்படுகிறது. அதால நடந்த உண்மைகளை ஒரு தடவை விளங்கப்படுத்த வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் இந்த தையிட்டியிலே சட்டவிரோத கட்டுமானமான விகாரை அமைந்திருக்கின்ற காணி தனியாருக்கு சொந்தமானது. இந்த காணியிலே விகாரை கட்ட ஆரம்பித்த பொழுதே அந்த நேரம் எங்களுக்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கஜேந்திரன் அவர்களும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த விகாரை கட்டுவதற்கு எதிராக எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து அந்த நேரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு தலைமை தாங்கியது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அங்கஜன் ராமநாதன். இந்த விகாரை கட்டுமானத்தை நிறுத்துவதாக முடிவெடுக்கப்பட்டது. நாங்கள் கதைச்சு விகாரையை கட்ட மாட்டோம் என்ற உத்தரவாதம் தரப்பட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல. அதற்கு பிற்பாடு உங்களுக்கு தெரியும், பாரிய கொரோனா முடக்கம் ஏற்பட்டது. கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி ஆட்கள் வெளியில் நடமாட முடியாத நிலைமை ஏற்பட்டது. வீடுகளுக்குள்ளே ஆட்கள் முடங்கினார்கள். அந்த நேரத்தில் இது ஒரு உயர் பாதுகாப்பு வலயமாயிருந்த பிரதேசம். இதுல வெளியாக்கள் வரையலாது, வெளியில போயலாது, அப்படியான இறுக்கமான கட்டுப்பாடுகள் இருந்த நேரத்துல கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி எவருக்கும் தெரியாமல் தான் இந்த விகாரை கட்டப்பட்டது. ஒரு கட்டத்துல இந்த விகாரை காணிக்கு பக்கத்துல இருக்கிற மக்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலம் அறிவித்தார்கள், இந்த விகாரை என்ற சுத்து மதில் மற்றும் வேலிக்கு மேலால ஒரு கூம்பு மாதிரி ஒரு கட்டுமானம் தெரிகிறது. அப்பதான் நாங்கள் உடனடியாக வந்து பார்த்த பொழுது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வழங்கப்பட்ட உத்தரவாதத்துக்கு மாறாக, எடுக்கப்பட்ட முடிவுக்கு மாறாக இரகசியமாக இந்த சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை கட்டி முடிவுறுத்துகின்ற தருவாய்க்கு கொண்டிருப்பதாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அன்று முதல் நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்தோம். இன்று வரை ஒவ்வொரு போயா தினத்துக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏன் போராடுகின்றோம் என்றால் அரசியலுக்காக போராடினோம். சில விளக்கம் இல்லாதாக்கள் கதைக்கிற மாதிரி கட்டி முடியும் வரைக்கும் இருந்து போட்டு போராடினோம். எங்களுக்கு தெரிஞ்ச நாள் முதல் நாங்கள் போராடுகிறோம். நாங்கள் ஏன் போராடுறோம் என்றால், நாங்கள் இங்கே போராடாவிட்டால் இதே மாதிரி சட்டவிரோதமான விகாரைகள் வடகிழக்கு முழுக்க கட்டப்படும். மக்கள் எதிர்க்க மாட்டார்கள், அரசியல் பிரதிநிதிகள் எதிர்க்க மாட்டார்கள் என்று ஆட்சியாளர்களும் இந்த விகாரைக்கு பின்னால இருக்கிற தரப்புகளும் நினைத்து விடுவார்கள். அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து போராடாவிட்டால், இந்த விகாரை எதிர்க்காவிட்டால், இன்றைக்கு இந்த விகாரைக்குள்ளே ஒரு பிக்குவும் 2-3 பிக்குவினுடைய சேவையாளர்களும் இருக்கிறார்கள். நாளைக்கு இந்த விகாரையை சுத்தி சிங்கள குடியேற்றங்கள் வரும். இந்த பிக்குவுக்கு பணியாற்ற வேண்டு, விகாரைக்கு தொண்டு செய்ய வேண்டும், ஒரு 10 சிங்கள குடும்பங்களை கொண்டு வந்து குடியேற்றுவார்கள். நாளைக்கு அந்த 10 சிங்கள குடும்பங்களும் திருமணம் செய்து இந்த 20-30 சிங்கள குடும்பங்கள் வரும். அவைக்கு ஒரு 10 பிள்ளைகள் பிறப்பார்கள். அவர்களுக்கு அந்த 10 சிங்கள பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு முன்பள்ளி கட்டப்படும். அந்த பிள்ளைகள் ஆரம்ப பாடசாலைக்கு போய் ஒரு ஆரம்ப பாடசாலை வரும். அந்த பிள்ளைகள் ஆண்டாருக்கு போய் ஒரு உயர்தர பாடசாலை வரும். அவர்களுக்கு ஒரு வைத்தியசாலை அமைக்கப்படும். சின்ன சந்தை வரும், கடை தொகுதிகள் வரும். நாளைக்கு இது ஒரு சிங்கள குடியேற்றமாக மாறும். இதை நாங்கள் அனுமதிக்கிறதா? எங்களுடைய தாயகம் பறிபோறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதா? இதை இந்த விகாரை விவகாரத்தை கொச்சைப்படுத்துபவர்கள் சிந்திக்க வேணும். மக்களும் நாங்களும் கேட்கிறது, விகாரை காணி உரியவர்களுக்கு வழங்கப்பட வேணும். இது சட்டவிரோத கட்டுமானம். சட்டவிரோதமா கட்டின எத்தனையோ கோயில்களை இலங்கை அரசாங்கத்தின் சட்டமுறைமை இடிச்சிருக்கு. பள்ளிவாசல்கள் அகற்றப்பட்டிருக்கு, வீடுகள் அகற்றப்பட்டிருக்கு. அப்ப கோயில்கள் அகற்றப்படலாம் என்றால், பள்ளிவாசல்கள் அகற்றப்படலாம் என்றால், ஏன் இந்த விகாரை அகற்றப்பட முடியாது? சட்டவிரோதமா இருந்தால் இந்த விகாரை அகற்றலாம், அகற்றப்பட வேண்டும். நாங்க சட்டத்துல இல்லாத ஒன்றை கேட்கல. இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம், இதை அகற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். மக்களோட பூர்வீகமான காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்காமல் சில பேர் கதைக்கிறான், மாற்று காணிய வழங்குங்கொண்டு விளக்கம் இல்லாத சில பேர் காய்ச்சி கொண்டு தெரிகிறான். ஆனா அதே ஆட்கள் தான் தங்கட காணிகளை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று குரல் கொடுக்கிறான். அப்ப அவைக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அவைக்கு வந்தா ரத்தம், மக்களுக்கு வந்தா சட்டினி. அப்படி மக்களோட உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளணும். விளக்கம் இல்லாத ஆட்கள் மாதிரி நாங்கள் கதைக்க கூடாது. ஒரு ஆள் காணாமலாக்கப்பட்டார் என்றால் அவையோட உறவுகள் அவையத்தான் தேடுவினம். காணாமலாக்கப்பட்ட உறவுக்கு பதிலாக இன்னொரு ஆளை கொடுக்க இயலாது. அதே மாதிரி மக்கள்கிட்ட காணிக்கு பதிலாக இன்னொரு ஆளை கொடுக்க இயலாது. ஒவ்வொரு காணிக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த குடும்பங்கள் வாங்கி இருக்கும். சேதன பரம்பரை காணியா இருக்கு. பல 100 வருஷமா பரம்பரையா சீதனமாக முதுசமாக கைமாற்றப்பட்ட காணியா இருக்கு. அதுக்கு ஒரு உணர்வு ரீதியான பெருமதி இருக்கு.
இந்த விஷயங்களை அறியாமல் பலர் புலம்புகிறார்கள். அவர்களது புலம்பலுக்கு எல்லாம் மக்கள் வெகு விரைவில் சரியான பதிலடி கொடுப்பார்கள். நாங்கள் சொல்றது இது சட்டவிரோதமான ஒரு கட்டுமானம். இந்த கட்டுமானம் அகற்றப்பட வேணும். மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேணும். இதுல எந்த விதமான விட்டுக் கொடுப்புகளுக்கும் இடம் கிடையாது. இந்த நன்றி உங்களுடைய கருத்துகளுக்கு. இந்த நேரத்திலே ஆளுநர் இது சம்பந்தமாக ஒரு வார்த்தை பிரயோகங்களை அன்றைய நாளிலே விட்டிருந்தார். அது என்ன விதமாக என்று சொன்னால், இது சம்பந்தம் அந்த பீகாரை சட்ட விரோதமான பீகாரை அமைக்கப்பட்ட காணி உரிமையாளர்களுடன் தான் பேசியதாகவும், அதுக்காக மாற்று காணி ஒன்றை தாங்கள் செய்து தருவதாகவும், அது தந்தால் நாங்கள் அதுக்கு சம்மதம் தருவதாகவும் காணி உரிமையாளர் கூறியதாக அன்றைய கௌரவ ஆளுநர்கள் கூறியிருந்தார். அது சம்பந்தம் அவங்களுடைய கருத்து என்ன? ஆளுநர் தனக்கு கிடைச்ச பதவிக்கும் அதிகமாக வேலை செய்கிறார் என்றுதான் நான் சொல்லணும். அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லிக்க ஜனாதிபதி பதிலளிக்கிறதுக்கு முதல் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக் கொண்டு விகாரையை அகற்ற முடியாது என்று சொன்னது ஆளுநர். என்னன்னா நான் நினைக்கிறேன், ஆளுநர் எதிர்பார்க்கிறார் தான் தொடர்ந்தும் இந்த ஆளுநர் பதவியில இருக்க வேணும் என்ற ஒரு நப்பாசையில, பதவி ஆசையில தன் சொந்த இனத்துக்கு குழி பறிச்சு கொண்டிருக்கிறார். மக்கள் அப்படி சொல்லல, மக்கள் அதற்கு தயாராகவும் இல்லை. மக்கள் எங்களோட நிற்கிறான், மக்கள் எங்களோட சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறான். மக்கள் கேட்கிறது தங்கட காணிய. ஆளுநரை பதவியில நியமிக்கப்படுறதுக்கு முதல் ஒரு சில நல்ல விஷயங்களை செய்தவர். ஆனா இப்ப அவருக்கும் பதவி ஆசையில, பதவி வெறியில, தொடர்ந்தும் தான் பதவியில இருக்கணும் என்றதுக்காண்டி தன்னை நியமிச்ச ஜனாதிபதிக்கும் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய ஜேவிபி என்பிபி அரசாங்கத்துக்கும் தன் கூடின விசுவாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நாங்கள் சொல்ல விரும்புறது, ஆளுநர் அவர்களே, நீங்கள் கொஞ்ச காலம்தான் கதிரையில இருக்க போறீங்க. கதிரையில இருக்கும் வரைக்கும் இனத்துக்கு நல்லது செய்யாடலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் காட்டி கொடுப்புகளை செய்யாது. உங்களுக்கு தெரியும், இந்த சட்டவிரோத விகாரை அமைந்த இடம் பொதுமக்களுக்கு சொந்தமானது. அதே மாதிரி 20 ஏக்கர் கொண்ட காணி அருகாமையில் விகாரைக்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலம் இங்கே இருப்பதாக மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். அது உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த நிலம் எதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது? 20 ஏக்கர் அல்ல, எங்களுக்கு கிடைத்த தகவல்களின் பிரகாரம் ஒரு குறுகிய நிலப்பரப்புன்னு முந்தி இருந்திருக்குது. அந்த சின்ன காணிக்குள்ள முந்தி பழைய காலத்துல ஒரு விகாரை இருந்தது. இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த காணியை விட்டுட்டு அந்த காணிகளை ஒன்றையும் கட்டாமல் தனியார் காணிகளை ஆக்கிரமிச்சு புதிதாக ஒரு விகாரையை சட்டவிரோதமாக கட்டியிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் சட்டவிரோதமான விகாரையைத்தான் எதிர்க்கிறோம். அவர்கள் திட்டமிட்ட முறையில தான் தங்களோட விகாரைக்குரிய காணியின் பரப்பை தாண்டி புதிதாக காணிகளை ஆக்கிரமிச்சு இந்த சட்டவிரோதமான கட்டுமானத்தை கட்டியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எதிர்க்கிறது இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை தான். நான் இந்த இடத்துல வந்த உடனே இந்த ஊர் வாசிகளை நான் சென்று கதைத்த போது அவர்கள் சொன்னார்கள், ஆரியகுளத்திலே விகாரை முன்பக்கமாக இருக்கிறது. சிங்கள சகோதரர்கள் வந்து தங்குவதற்கு, மடம் கட்டுவதற்கோ அல்லது ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டுறதுக்கான இடம் ஒன்று அதுக்கு ஒப்போசைட்டா இருக்கிறது என்றும் அந்த ஊர்வாசி கூறியிருந்தார். அதுக்காகத்தான் இந்த இடத்தையும் பாதிக்க போறார்கள் என்ற ஒரு தொனிப்பொருளே அவர் கதைத்து கொண்டிருந்தார். அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? இருக்கலாம், அதை நாங்கள் மறக்க இயலாது. ஏனென்றால் இந்த விகாராதிபதிக்கும் இந்த விகாரைக்கு பின்னால இருப்பவர்களுக்கும் பல திட்டங்கள் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்துல இந்த விகாரைக்கு முன்னுக்கு தான் போராடினாங்க, சட்டவிரோத கட்டுமானத்துக்கு முன்னுக்கு. பிறகு அதை போராடாமல் பண்ணினார்கள், அங்கே இருந்து போராடாமல் எங்களை விரட்ட நாங்கள் பிறகு இந்த முன்காணிக்குள்ள போராடினாங்க. அப்புறம் அதுக்கும் நீதிமன்றத்தின் மூலம் உத்தரவுகளை பெற்று இதுக்குள்ளேயும் போராடாமல் தடுத்தார்கள். இப்படி அவர்கள் இந்த விகார காணியை சுத்தி இருக்கிற, இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை சுத்தி இருக்கிற காணிகளை ஆக்கிரமிப்பதற்கான முஸ்தீபுகளை எடுத்து வருகிறார்கள். இதுக்கு சிலதுக்கு ஆதாரம் எங்கள்கிட்ட இல்லாதபடியா நாங்கள் எல்லாத்தையும் வெளியில சொல்ல இயலாது, அதுக்கான நாங்கள் பார்த்து கொண்டும் இருக்க இயலாது. அதாலதான் இந்த மண் பறிபோவதை தடுப்பதற்காக நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களோட மக்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கு, தண்டை வீடு காணிகளை விகார வரும் வரைக்கும் சிந்திக்க மாட்டோம். இந்த விகார காணிய மாற்று காணி கொடுக்கணும் என்று சொல்லுபவர்கள் எல்லோருமே மக்கள வலிகளை புரியாதவர்கள். இந்த இடத்துல நான் இந்த ஊர்வாசிகளிடம் வினாவிய போது, ஆரம்ப கட்டம் அத்திவாரமோ அல்லது அடிக்கால் நாட்டு விழா இந்த இடத்துல நடந்திருந்திருக்கிறது. அதை கொஞ்சம் விசேஷமாக செய்திருந்தார்கள். அந்த வகையிலே நீங்கள் அந்த நேரம் எல்லோரும் என்னத்தை பார்த்து கொண்டிருந்தீர்கள்? ஏன் அந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கவில்லை அல்லது ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்று கேட்டதற்கு அவர் கூறிய ஒரு பதில், அந்த நேரத்தில் கோட்டாபாய ஆட்சியில இருந்தபடியால நாங்கள் அதை அமைதியாக விட்டு சென்றோம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த கோட்டாபய என்ற ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட அடி அத்திவாரமா? அது உங்களுடைய கருத்து? இல்லை, எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கோத்தபாய ராஜபக்சவுக்கு முதலே
மிக சர்வாதிகாரமான ஆட்சி நடைபெற்ற மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சியில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட 2009 மே மாதம் 18ஆம் திகதியில் இருந்து ஜனநாயக ரீதியாக இந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வரோம். இப்ப நாங்கள் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிகிற ஆக்கள் இல்லை. எங்களால் ஏழுமான வரைக்கும் நாங்கள் இந்த மக்களுக்காக போராடி வரோம். அதாலதான் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தகப்பனை கூட இந்த அரசு படுகொலை செய்தது. அந்த படுகொலைக்கு பிறகும் நாங்கள் வெளிநாட்டுக்கு தப்பி விடாமல் மக்களுக்கான ஒரு அரசியலை செய்து வரோம். எங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனேயே நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துல அந்த விடயத்தை தெரியப்படுத்தி விகாரையை கட்டுரையிலேன்னு முடிவெடுக்கப்பட்டது. அப்ப கட்டுரையிலேன்னு முடிவெடுத்ததோட நாங்கள் கட்ட மாட்டார்கள் என்று அந்த விடயத்தை நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெரிவித்து முடிவாக மாற்றினோம். அதற்கு பிற்பாடு கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி தான் எவருமே நடமாட முடியாத சூழ்நிலையில இந்த சட்டவிரோத கட்டுமானம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. உண்மையை சொல்ல போனால் அது காணி சொந்தக்கார மக்களுக்கே தெரியாது. இந்த மதிலை தாண்டி வேலிக்கு மேலாக இந்த விகாரை கட்டுமானம் மேலெழுந்த பொழுதுதான் மக்கள் எங்களுக்கு அந்த விடயத்தை தெரிவித்தார்கள். மக்கள் எங்களுக்கு அந்த விடயத்தை தெரிவித்தது முதல் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சோம். எங்களுக்கு தகவல் கிடைத்தது முதல் நாங்கள் போராடுகிறோம். இறுதியாக ஒரு கேள்வி உங்களிடம். சில அரசியல்வாதிகள், மூத்த அரசியல்வாதிகள், புது அரசியல்வாதிகள் கூறி வருகிறார்கள், தையிட்டி சட்டவிரோத விகாரியை வைத்துத்தான் கஜேந்திரார் பொன்னம்பலம் சரி அல்லது சுகாஸ் அவர்களும் சரி அரசியல் என்ற ஒரு காயை நகர்த்தி வருகிறார்கள் என்று கூறி வருகிறார்கள். அதற்கு உங்களுடைய கருத்து? இது அரசியல் அறியாதவர்களின் அல்லது வேறு நிகழ்ச்சி நிரலில் இயங்குபவர்களின் கருத்து. இவர்கள் இப்படியான கதைகளை சொல்றதுன்ற காரணம் என்னென்றால், இவர்கள் பார்க்கிறார்கள் இப்படியான கதைகளை சொன்னால் நாங்கள் இந்த விகாரைக்கு எதிராக போராட மாட்டோம், விட்டுட்டு போடுவோம், அப்ப தங்களுக்கு வழங்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலை தாங்கள் செய்து முடிக்கலாம் என்று பார்க்கிறோம். இப்படி கதைக்கிறார்கள் அரசின் இரகசிய முகவர்கள், ஜேவிபி இரகசிய முகவர்கள். இவர்களுக்கு வழங்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இப்படியான குதர்க்கமான கதைகளை கதைச்சு போராட்டங்களை மலினப்படுத்தி சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை இந்த மண்ணில திணிக்க வைப்பதுதான் இவர்களுடைய நோக்கம். இவர்களுக்கு நாங்கள் சொல்றது, நாங்கள் தையிட்டிக்காக முதல் போராட தொடங்கல, முல்லைத்தீவுல குருந்தூர் மலைக்காக போராடுறோம், வவுனியால வெடுக்குநாரி மலையில சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக போராடி இருக்கிறோம், கைது செய்யப்பட்டிருக்கிறோம். மட்டக்களப்புல மாதவன மயிலத்தமடு ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராடுறோம், மண்டதீவுல காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுறோம், நெடுந்தீவில போராடி இருக்கிறோம், கார்நகர்ல போராடி இருக்கிறோம், அம்பாறையில கல்முனை பிரதேச பிரச்சனைக்காண்டி போராடுறோம், திருவோணமலையில சட்டவிரோத விகாரைகளை எதிர்க்கிறோம், வடகிழக்கெங்கும் போராடுறோம். ஆனால் சிலர் சுப்பற்ற கொள்ளைக்குள்ள சுத்தி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகளை மட்டும் அரசியல் செய்கிறார்களுக்கு, டிக்டாக் அரசியல் செய்கிறார்களுக்கு இந்த விஷயம் விளங்காது. மக்களிட வலிகளை தெரியணும், மக்களிட வலிகளை புரியணும். நாங்கள் எங்க பிரச்சனை நடந்தாலும், தமிழர்களுக்கு எங்க அநீதி இழைக்கப்பட்டாலும் அங்கு நாங்கள் நிற்போம். ஏனென்றால் எங்களுக்காக 50,000 மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் காட்டின பாதையில் நாங்கள் இந்த மண்ணை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம்.